ஹாய் விவஸ். இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். லைனிங் முதல்ல போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணிவிட்டு கீழே 1.5 இன்ச் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து நீளம் ஹைட்டு எடுக்குதேன். எடுத்துகிட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அட்டத்துக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜாக்கெட் வந்து நம்ம ரெண்டாக மடித்து எப்போ மாதிரி சென்டர் பிடிச்சி கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் கிராஸாக வைக்கணும். கிராஸாக வைக்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். நேராக வச்சோன்னா அது வந்து நமக்கு வந்து வராது. கிராஸாக வச்சுட்டு அப்புறம் வந்து கழுத்து அவங்க எந்த அளவு கழுத்து கேட்டிருக்குன்னு அது முன்னாடி கழுத்தை வந்து கரெக்டாக பார்த்துட்டு முன் கழுத்து அப்புறம் அந்த ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நம்ம சைடு அவ்வளோ போதும் வச்சுட்டு அப்புறம் அந்த 3.5 இன்ச் எடுத்துருப்பேன் நான். அப்புறம் மேலே அந்த கழுத்து கிராஸு எடுத்துகிட்டு அப்புறம் ஆம்கோல் அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அந்த வளைவு நம்ம கிராஸை எடுத்துகிட்டு இப்போ இது வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ். நான் இதில் 3 ஜாக்கெட் போட்டிருப்பேன். அடியில் 2 ஜாக்கெட் இருக்குது. அதனால் வந்து நான் கழுத்து வந்து எந்த வடிவில் வேணும்னு நான் வெட்ட மாட்டேன். இது வந்து பேட்டர்ன் ஜாக்கெட்டு. அதனால் இப்போ நம்ம இந்த ஆம்கோல் அளவை வச்சுட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க நீங்கள். அப்புறம் அந்த கரெக்டாக கழுத்து இருக்கான்னு பார்த்துட்டு நான் பார்த்துல கழுத்து வெட்டலை மேலேண்டு அப்படியே கட்டிங் வெட்டி எடுத்துக்குவேன். தையலுக்கெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக கட்டிங் வெட்டி எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன் நான் தையலுக்கு. இப்போ வந்து ஜக்கா போட்டுக்கோங்க. 2 சைடும் ஜக்கா போட்டுட்டு இப்போ ஏன்னா அடியில் 2 ப்ளவுஸ் பற்றியெல்லாம் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக வரும், 2 வந்து பேட்டர்னு. இப்போ இது வந்து நார்மல் ஜாக்கெட்டு. அதனால் நான் அந்த நார்மல் ஜாக்கெட்டை வச்சு உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் எப்படி போடுவதுன்னு நான் அதை வச்சு அளவு எடுக்குதேன். நான் அது 2 பேட்டர்ன் அதனால் அதை ஒதுக்கி வச்சுருக்குதேன் எடுத்து. இது வந்து ரவுண்டு கழுத்து தான், ரவுண்டு நெக்கு. அப்படியே ரவுண்டை வெட்டி எடுத்துட்டு இப்போ வந்து கை நம்ம ஸ்லீவ் வந்து அது வந்து ஒன்று வந்து 3/4 வரும். அதனால தான் நான் அதை எடுத்து ஓரம் வைக்கிறேன். இந்த நேவியும் ரெட்டும் வந்து ஆஃப் கை. நம்ம ஒரே மாதிரி வெட்டக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஜாக்கெட் யாராச்சும் 3 ஜாக்கெட் தந்துன்னா நீங்கள் கொஞ்சம் கவனம் வேணும். நம்ம அவசரப்பட்டு அப்படியே வச்சு வெட்டவே கூடாது. அது மெயினாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீதி கிராஸாக இருந்தால் கட்டிங் வெட்டி எடுத்துக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு ஓப்பன் இருக்க பக்கம் இந்த பக்கம் வரணும். அது மெயினாக பார்த்துக்கோங்க. அவசரத்துலேயே நம்ம இது வந்து அவசரமாக வெட்டிய ஜாக்கெட்டு. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் எப்போவுமே ஸ்லீவ் வந்து இங்கே கீழே தான் நான் வந்து வெட்டுவேன். சைட்லேயும் வேணால் உங்களுக்கு கட்டிங் வெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து இவங்க வந்து கொஞ்சம் உடம்பு கை வந்து கம்மியான இதுதான் இருக்குது. அதனால நான் சைடில் போடுவேன். இப்போ பாருங்கள் நீளம் வச்சுட்டு அப்புறம் இந்த ஆம்கோல் சைடு வரைஞ்சி எடுத்துருக்கேன். ஜாக்கெட்டை அப்படியே வச்சுட்டு அப்படியே வளைவு எடுத்துகிட்டு உங்களுக்கு முன்னாடி லைட்டாக குடஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து இப்போ ஸ்லீவ் வந்து வெட்ட போகிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்பீடாக வெட்டலாம். நீங்களும் அப்படியே ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருந்தேன்னா ஸ்பீடாக வரும். உங்களுக்கும் பொறுமையாகவும் இருக்கணும். இது வந்து நம்ம முன்னாடி குடஞ்சி எடுக்கும் பற்றியில் இதுவும் அவசரத்தில் நாளையும் வச்சு வெட்டக்கூடாது. மெயினாக மேலே இருக்க பக்கத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்படியே குடஞ்சி எடுத்துக்கணும். எடுத்து நம்ம அதையும் கட்டிங் வெட்டி வச்சுட்டோம். இது வந்து முன்தட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் இது வந்து நான் 3/4 ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒன்றுக்கு வந்து உங்களுக்கு 3/4 கேட்டிருக்கேன்னா 10 இன்ச்சு வச்சுட்டு ஹைட் எடுத்திருக்கேன் பாருங்கள், 10 இன்ச்சு. இப்போ சைடில் வந்து இவங்களுக்கு வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்படியே ஹைட்டை எடுத்துகிட்டு நீங்கள் 10 இன்ச்சு போட்டுட்டு 3 இன்ச்சு இறக்கம் வச்சுட்டு இப்படி வச்சா தான் அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அழகாக சுருக்கு வராமல் நீட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வெட்டியிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் அவசர ஜாக்கெட் இது. அப்படியே முன்னாடி லைட்டாக குடஞ்சி எடுத்துகிட்டு அதையும் நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்குவோம். இது வந்து எல்லாமே முன்தட்டுக்கு 3 தட்டையும் ஒட்டுக்க வைப்போம். அது வந்து எல்லாமே ஒரே அளவு தான் வரும் நமக்கு. அதில் வந்து எந்த மாற்றம் வராது. நம்ம கரெக்டாக போட்டுக்கோங்க.
இதான் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். நாங்கள் வந்து ட்ரைனிங் எங்களுக்கு இருக்காண்டு நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக வெட்டுவோம். உங்களுக்கு வந்து புதுசாக பார்க்கவங்களுக்கு வந்து நான் தெளிவாக போடுதேன் அப்புறமா வீடியோ. இது கொஞ்சம் அவசரத்தில் வெட்டினாண்டு நான் ஸ்பீடாக போட்டிருப்பேன். இப்போ அதே அளவு வச்சுட்டு முன் கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னாடி கழுத்துலேருந்து ஒரு வரைஞ்சிக்கோங்க. மேலேருந்து அப்படியே ஷோல்டரை அப்படியே எடுத்து ஆம்கோலிலேருந்து அப்படியே கட்டிங் வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். வெட்டி எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த முன் சைடு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே அட்டத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த முன் கழுத்து அதை அப்படியே வச்சு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. 6 பாயிண்ட் தான் வரும். இவங்களுக்கு வந்து கிராஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரல, நார்மலாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து முன்னாடி அதிகமாக வந்து இந்த 3/4 இன்ச்சு வச்சுருக்க மாட்டேன். இதில் பார்த்துக்கோங்க. ஒரு சில ஜாக்கெட்டில் நான் 3/4 இன்ச்சு வைப்பேன். அது வந்து முன்னாடி கிராஸ் அதிகமாக கேட்கவங்களுக்கு தான் நம்ம வைக்கணும். எல்லாருக்கும் அது வந்து வைக்கக்கூடாது. மெயின் பாயிண்ட்டு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த முன்னாடி பாருங்கள், இல்லை நான் கீழே வரைஞ்சிருக்கேன்ல, நான் வந்து அதிகமாக வந்து இவங்களுக்கு கப்பு அதிகமாக இல்லை, நார்மலாக போதும்னு சொல்லிச்சுன்னா அதனால தான் இப்போ வந்து மேலேண்டு கீழே வரைஞ்சிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம டாட்டு பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த டாட்டு 2 சைடு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு இதில் வருது. அப்படியே கரெக்டாக பி ஜாயிண்ட் மாதிரி வரும். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு ஒவ்வொரு மாதிரி வரேன். நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோ அதிகமாக இடையில வீடியோ போடாமல் இருந்தங்காட்டி தான் கொஞ்சம். இப்போ இந்த பாயிண்டில் நீங்கள் இந்த மாதிரி இதில் தைச்சிங்கன்னா கரெக்டாக கப்பு வந்து நீட்டாக அழகாக உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்கும். இதில் வந்து இன்னொரு கட்டிங்கும் இருக்குது. அது வந்து சமமாக வர மாதிரி, அது ஒவ்வொரு கட்டிங் தைக்க மாதிரி பொறுத்து வரோம். பதில் இதில் வந்து 3/4 இன்ச்சு நான் போட்டிருக்க மாட்டேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கு வந்து அதிகமாக வந்து கிராஸ் வந்து அதிகமாக நான் கொடுக்கல. அது மெயினாக சொல்லணும். ஏன்னா நீங்கள் குழம்பு இவங்க இந்த ப்ளவுஸுக்கு ஏன் 3/4 இன்ச்சு வைக்கலை, முன்னாடி உங்களுக்கு புரியும்னு நினைக்க, அந்த டாட்டுக்கு முன்னாடி. இப்போ நம்ம வந்து கிராஸ் எடுத்தாச்சு. நீங்கள் இந்த ஷேப்பில் கரெக்டாக வெட்டினேன்னா முன்னாடி கழுத்தும் ஒடுக்கம் வராது பாருங்கள். கரெக்டாக வராங்க. கட்டிங்கு பார்த்து பொறுமையாக நீங்கள் வந்து வெட்டி பழகிக்கோங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் இருக்காண்டு கொஞ்சம் ஸ்பீடாக வெட்டுது நான். அது லைட்டாக குடஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிராஸ் கட்டிங் அழகாக ஒரு கிராஸ் கட்டிங் போட்டாச்சு. அவ்வளோதான். இனி வந்து ஒரு ஏதாச்சும் உங்கள்ட்ட ஒரு கொக்கி வைக்க மாதிரி இருந்தேன்னா நீங்கள் அடியில் நம்ம 2 ஜாக்கெட்டுக்கு வைக்கலாம். அதனால் வந்து சென்ட்ரு பார்த்து அந்த பின்னாடி நம்ம மார்க் பண்ண வேண்டாம். ஒரு இது வச்சு அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் பட்டி மெயினாக வந்து நம்ம பட்டி வந்து அளவு இருக்கங்காட்டிக்கு நான் அந்த அளவு வச்சு வெட்டுவோம். அளவு இல்லைன்னா அது உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இப்போ மாதிரி இப்படி நம்ம போடணும். அப்போ தான் அந்த கிராஸ் நம்ம இந்த முக்கு கிராஸ் அடிக்கிறதுக்கு இந்த பட்டி வச்சா தான் கரெக்டாக வரும். சமமாக எடுத்தியானா நமக்கு அது வராது கரெக்டாக. இதில் வந்து நான் அந்த அளவு வைக்கும் பற்றிலாம் அந்த அளவுக்கு படி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பட்டி வச்சுட்டு அந்த கிராஸை வச்சேன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம் எப்படி ஒரு கட்டிங் கரெக்டாக வரும். ஸ்பீடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நம்ம 10 நிமிஷத்துலேயும் இதை வெட்டலாம், 1/2 மணி நேரத்துலேயும் வெட்டலாம். எல்லாம் நம்மளுடைய அந்த வருஷ கணக்கு பொறுத்து தான் வரும். அது நம்ம தினமும் வெட்டி நீங்கள் தைச்சிட்டு இருந்தேன்னா அந்த மாதிரி ஸ்பீடு உங்களுக்கும் வரும். கண்டிப்பாக கரெக்டாகவும் இருக்கும் ஜாக்கெட்டு. நான் இதை வந்து தைச்சிட்டு அப்புறம் இதில் 2 பேட்டர்ன் வரும். அந்த பேட்டர்ன் வந்து ஷார்ட் வீடியோவில் போடுது உங்களுக்கு. அந்த நேவி கலரும் அந்த ஆஃப் ஒயிட் கலரும் வந்து பேட்டர்ன் ஒர்க்கு நான் ஷார்ட் வீடியோவில் போடும்போது நீங்களே பாருங்கள் பின்சிங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு.